ஆன்மீகத்தின் வழிநடக்கும் அன்பார்ந்த நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே. நாம் இன்னைக்கு இந்த பதிவில் சனி பகவான ராசி அதிபதியாக கொண்ட மகரம் ராசி அன்பர்களுக்கு இந்த தை மாதத்தின் கிரக நிலைகள் எப்படி அமைஞ்சிருக்கு, இந்த கிரக நிலைகள் மூலம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் மாற்றங்கள் என்ன, சாதகமான பலன்கள் என்ன, பாதகமான பலன்கள் என்ன, இது பற்றின முழுமையான தகவலையுமே உங்களுக்காக இந்த பதிவில் நாங்கள் சொல்லியிருக்கோம். இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமையுங்க, அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. மகரம் ராசி அப்படின்னு சொன்னாலே சனி பகவானை அதிபதியாக கொண்ட இவங்களோட வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை சரியாகவும் முறையாகவும் செய்யணும் அப்படிங்கிற குறிக்கோளோடு செயல்படுறவங்களா இருப்பீங்க. இந்த மகர ராசிக்காரங்க மற்றவங்களுக்கு உதவுறதுல எல்லாமே மனம் வந்து செய்வாங்க. யார் ஒருத்தர் இல்லைன்னு வந்து கேட்டாலும் இவங்க கிட்ட இல்லைன்னா கூட கடன் வாங்கி செய்வாங்க. அதனால இவங்க இருக்கக்கூடிய இடத்துல இவங்க ரொம்பவுமே மதிக்கத்தக்க வகையில் போற்றக்கூடிய வகையில் தான் இவங்களோட ஒவ்வொரு செயலுமே நிறைந்து காணப்படும். இரக்க சுபாவம், உணர்ச்சி வசப்படக்கூடியவங்களாகவும் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே அதை தைரியமாக ஃபேஸ் பண்ணக்கூடியவங்களா இருப்பீங்க. மற்றவங்களோட எண்ணத்தை புரிந்துட்டு அதற்கேற்ப செயல்படக்கூடிய ஒரு சிறப்பான இயல்பு இந்த மகர ராசிக்காரங்கிட்ட இருக்குது. அதே போல் தன்னம்பிக்கை நிறைந்து எந்த ஒரு செயலையுமே செய்வாங்க. மகர ராசி அப்படிங்கிறது பொதுவாக கடல் வீடு அப்படின்னு சொல்லுவோம். கடலில் அலைகள் எப்படி அடுத்தடுத்து வந்துக்கிட்டே இருக்குதோ அதுபோல் இந்த மகர ராசி அன்பர்களோட மனதிலுமே புதுசாக ஏதாவது எண்ணங்கள் தோன்றிக்கிட்டே இருக்கும். எப்பொழுதுமே மற்றவங்க கிட்ட புது புது ஐடியாவை சொல்லிகிட்டே இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே துணிவாக செய்வாங்க, சோர்வு அடையவே மாட்டாங்க. அதே போல் சோம்பேறித்தனமாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது, சோம்பேறிகளுமே இவங்களுக்கு பிடிக்காது. மறுபடியும் இவங்க வந்துட்டு ஒரு செயலில் ஏதாவது தோத்துட்டாங்க, ரொம்பவும் மனசு கஷ்டப்படும்படியான சூழல் உருவாகிடுச்சு அப்படின்னு வந்தால் கூட அவ்வளோ சீக்கிரம் அவங்களோட வாழ்க்கையில் இவங்க தோல்வி அடைஞ்சி அதில் பாலாடுறதுக்கே போனால் கூட கவலைப்பட மாட்டாங்க. மறுபடியுமே தைரியமாக வீறு கொண்டு என்னால் செய்ய முடியும் அப்படின்னு எழுந்து நிற்பாங்க. இதுவே இவங்ககிட்ட இருக்கக்கூடிய ஒரு மனதைரியம் அப்படிங்கிறது எல்லோருக்குமே பிடிச்ச வகையில் இருக்கும். இவங்களோட ராசிக்கு அதிபதி இரக்க சுபாவத்தை அதிகம் கொடுக்கும் சனி பகவான் அப்படிங்கிறதுனால எல்லோருக்கிட்டையுமே மனித நேயத்தோடு செயல்பட விரும்பக்கூடியவங்களா இருப்பாங்க. இவ்வளவு நல்ல உள்ளம் கொண்ட இந்த மகர ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தின் கிரக நிலைகள் மூலம் ஏற்படும் பலன்கள் எப்படி அமைஞ்சிருக்கு அப்படிங்கிறத முழுமையாக பார்த்து தெரிஞ்சுக்கலாம். மற்றவங்களோட நம்பிக்கைக்கு பாத்திரமாக விளங்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு தை மாதத்தின் கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது உங்களோட ராசிநாதன் சனி பகவான் குடும்பஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறார். இதன் மூலம் அவரோடு தொழில் ஸ்தானாதிபதி சுக்கிர பகவானும் இருக்கிறதுனால உங்களுக்கு இந்த மாதம் குடும்ப வருமானம் உயர்ந்து காணப்படும். கொடுக்கல் வாங்கல்கள் எல்லாமே ஒழுங்காக இருக்கும். பெண் பிள்ளைகளின் சுப சடங்குகள் மற்றும் கல்யாண காரியங்கள் கைகூடும். அஷ்டமாதிபதி சூரியன் உங்களோட ராசியில் இருக்கிறதுனால நீங்கள் எதிர்பாராத வண்ணம் ஒரு சில செலவுகள் ஏற்படலாம். சந்திர மங்கள யோகத்தோட இந்த மாதம் தொடங்கிறதுனால சென்ற மாதத்தில் நடைபெறாமல் இருந்த நல்ல காரியங்கள் இப்பொழுது படிப்படியாக நடப்பதற்கான வாய்ப்புகளை இந்த மாதம் உங்களுக்கு உண்டாக்கி கொடுக்கும். அது மட்டும் இல்லாமல் மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுவதுமே கிரகநிலைகள் எல்லாமே சிறப்பாக இருந்தாலுமே நீங்கள் கூடுதல் கவனத்தோடு எந்த ஒரு செயலையுமே செயல்படணும். தேவையற்ற நண்பர்களிடம் இருந்து விலகி நிற்கிறது நல்லது. எந்த இடத்திற்கு சென்றால் மரியாதை உங்களுக்கு கிடைக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அந்த இடத்திற்கு செல்லலாம். உங்களுக்கு மனசுக்கு இந்த இடம் போக வேண்டாம் அப்படின்னு தோணுதுன்னா நீங்கள் அங்கே போக தேவையில்லை. கோடி ரூபாயை கொடுத்தாலுமே மரியாதை இல்லாத இடத்திற்கு நீங்கள் போகாதீங்க. வேலை செய்யும் இடத்துல கொஞ்சம் பிரச்சனைகள் அவ்வப்போது வரலாம், கவனமாக கையாளுங்க. மேல் அதிகாரிகளோடு வீண் வாக்குவாதம் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. அதனால் வாக்குவாதத்தை முற்றிலும் தவிர்த்துடுங்க. கோர்ட்டு கேஸு வழக்குகள் போலீஸ் ஸ்டேஷன் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இது வரைக்கும் நிலுவையில் இருந்தால் அந்த பிரச்சனை எல்லாமே இந்த மாதம் ஒரு முடிவுக்கு வந்துடும். குறிப்பாக நீங்கள் வந்துட்டு இந்த மாதம் இந்த மாதிரியான பிரச்சனைகளிலிருந்து விடுபட கவனமாக எந்த ஒரு செயலையுமே செய்யணும். தேவையற்ற நண்பர்களுடன் நீங்கள் சேர்ந்து பிரச்சனையில் ஈடுபடாமல் இருக்கிறது முடிந்த வரைக்குமே நல்லதாக இருக்கும். தினமுமே நீங்கள் உங்களோட ராசிக்குரிய கடவுள்
யார் அப்படின்னு பார்த்தா பைரவரும் சிவபெருமான் தான். சனிக்கிழமையில் நீங்கள் பைரவர் வழிபாடை தொடர்ந்து மேற்கொண்டு வருவதன் மூலம் இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு செல்லாமல் தவிர்க்க முடியும். ஏன்னா தேவையற்ற வாக்குவாதம், குழப்பமான சூழ்நிலையை சமாளிக்கக்கூடிய மனதைரியம் எல்லாமே பைரவர் உங்களுக்கு கொடுப்பார். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பைரவர் பிடிக்கும் என்றாலும் இந்த வீடியோ பதிவின் கமெண்ட்டில் ஓம் ஸ்ரீ பைரவராய்க்கு போற்றி அப்படின்னு 3 முறை பதிவிடவும் செய்யுங்க. உங்களோட செயல்கள் அனைத்தும் நல்லதாக இருக்கவும், உங்களோட செயல்களில் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய விஷயத்தில் நல்லபடியாக நடந்து முடியவுமே இந்த பைரவர் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார். மகர ராசிக்காரர்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் பிரச்சனையாக இருக்கும் அப்படிங்கிறத இவ்வளோ நேரம் பார்த்தோம். என்ன மாதிரியான விஷயங்கள் யோகமாக அமைய போகுது அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைகளிலிருந்து தீர்வு கிடைக்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்களா இருந்தால் இப்போ ஒரு நம்பர் சொல்கிறத நோட் பண்ணி வச்சுக்கோங்க. 90 43 63 75 12. இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியுங்க. நிறைய பேர் ஃபோன் மூலியமாகவே அவங்களோட வாழ்க்கையில் ஏற்பட்ட பிரச்சனைக்கு தீர்வு பெற்றதாக சொல்லியிருக்காங்க. அதனால் இந்த நம்பருமே நாங்கள் உங்களுக்கு தரோம். தொடர்ந்து நாம் இந்த மகர ராசி அன்பர்கள் என்ன மாதிரியான விஷயத்தில் ஜாக்கிரதையாக இருக்கணும், கவனமாக இருக்கணும் அப்படின்னு பார்த்த விதத்தில் அதன் பிறகு இந்த மகர ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தில் ஒரு ராஜயோகம் உருவாக உள்ளது. அது என்ன அப்படின்னு பார்த்தா இந்த தை மாதம் உங்களுக்கு ஒரு சிறப்பான வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்க போகுது. ஏன்னா 8ஆம் பாவ அதிபதி அஷ்டமாதிபதியாக இருக்கக்கூடிய காலபூஷனுக்கு 5ஆம் பாவ அதிபதியாக இருக்கக்கூடிய சூரிய பகவான் உங்களோட ராசியில் இப்பொழுது அமர இருக்கிறார். எப்போதுமே சூரியன் பக்கத்தில் வருகிற போது கண்டிப்பாக உங்களோட அனைத்து பிரச்சனைகளுக்குமே தீர்வு கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் ஆத்ம விருத்தி, ஆன்ம விருத்தி எல்லாமே உங்களுக்கு இந்த சமயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பை பெற போகிறீங்க. மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு தை மாதத்தில் உங்களுடைய ராசியில் சூரிய பகவான் அமர்றதுனால நிச்சயமாக உங்களோட உத்வேகம், தைரியம், வீரியம், போராடி வெற்றி பெறக்கூடிய தன்மை இவெல்லாமே மேம்பட்டு காணப்படும். கடின உழைப்பாற்றலை வெளிப்படுத்தக்கூடிய வாய்ப்பு ஏற்படும். உங்களுடைய உழைப்புக்கான விருதுகளையும் பாராட்டுக்களையும் நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க. மனதிற்கு மகிழ்ச்சி தரும்படியான சம்பவங்கள் நடக்கும். நீங்கள் எடுத்துக்கொண்ட காரியங்களில் முன்னேற்றத்தை காண போறீங்க இந்த மாதம். தர்க்கவாதங்கள், தடைகள் எதுவும் இல்லாமல், எதிரிகள் இல்லாமல், சட்ட வழக்குகள் இல்லாமல் வாழ்வதற்கான வாய்ப்புகள் இருக்கும். ஆனாலுமே இந்த விஷயத்தில் தான் நீங்கள் ரொம்பவுமே ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா வாய்ப்புகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்குதுங்கனால எந்த ஒரு விஷயத்துலையுமே தேவையில்லாமல் மூக்க நுழைச்சிடாதீங்க. அதுவே உங்களுக்கு பல பிரச்சனையில் சிக்கிற மாதிரியான வாய்ப்பு உண்டாக்கிடும். மனம் தெளிவாக செயல்படுங்க. படிக்கும் மாணவர்களுக்கு எல்லாமே இந்த மாதம் நல்லா இருக்கும். சொல்லப்போனால் உயர்கல்வியை செல்றவங்களுக்கு, அவங்க வெளிநாடு சென்று படிக்கணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தவங்களுக்குமே நல்ல செய்தி சேரும். கல்வி விஷயத்தில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். தடைகளில் இருந்து விடுபடக்கூடிய வாய்ப்பை நீங்கள் இந்த மாதத்தில் பெற போறீங்க. வெளிநாடுகளில் வேலை செய்கிறவங்களா இருந்தாலும் சரி, வேலை போய்விடுமோ அப்படின்னு எண்ணத்திலிருந்து பயந்துட்டு இருந்தவங்களா இருந்தாலும் சரி, இந்த தை மாதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு விஷயம் நடக்கும். பணியில் இருந்த கஷ்டங்களும் துன்பங்களும் காணாமல் போகும். தைரியமாக நீங்கள் துணிவாக உங்களோட செயல்களில் ஈடுபட போறீங்க. 10க்குரியவர் உச்சம் பெற்றிருக்கிறார். இதன் மூலம் தர்ம கர்ம ராஜயோகம் ஏற்படும் வாய்ப்பு இந்த மாதம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வருமானத்தில் அதிக பெருக்கம் உண்டாகும். தொட்ட காரியங்கள் அனைத்தும் துலங்கும். நினைத்த காரியங்கள் அனைத்தும் நிறைவேறும். மற்றவர்களின் உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் உண்டாகும். சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு அபரிவிதமான வளர்ச்சி கிடைக்கும். டெக்ஸ்டைல், தங்க வியாபாரம், நகை தொழில், அலங்காரத்துறை தொழில் செய்கிறவங்களுக்கு எல்லாமே நல்ல வருமானமும் இவங்களோட வாழ்க்கையில் நல்ல ஒரு முன்னேற்றமும் உண்டாகும். புதிய கிளங்களை தொடங்கும் அளவிற்கு உங்களோட வளர்ச்சி இந்த மாதத்தில் அதிகரித்து காணப்படும். 9ல் கேது வீற்றிருக்கிறார். கேதுவை குரு பார்த்துட்டு இருக்கிறதுனால சரியாக சென்று கொண்டிருக்கிறோமோ அப்படின்றத உங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்படும் சந்தேகங்கள் எல்லாமே தெளிவு பெறக்கூடிய வாய்ப்பு இருக்கும். 3ஆம் இடத்துல ராகு இருக்கிறார். யாருன்னு தெரியாதவங்களுக்கும் மாற்று மக்கள் உங்களை தேடி உதவி செய்யக்கூடிய வாய்ப்பை நீங்கள் பெறுவீங்க. தேவைப்படுற உதவி உங்களுக்கு தக்க சமயத்தில் சேரும். அதுதாங்க இதோட பொருளே.
ஒரு பக்கம் 7 சனி வேற நடந்துட்டு இருக்கு. ராசிநாதன் 2ஆம் வீட்டில் இருக்கிறார். உங்களுக்கு பெரிய துன்பத்தை எதுவுமே கொடுக்க மாட்டாங்க, அதனால கவலைப்படாதீங்க. ஆனாலும் உடல் நலத்தை பொறுத்த வரைக்கும் குழந்தைகளுக்கு அவ்வப்போது ஜீரண கோளாறு, வயிற்று சம்பந்தப்பட்ட கோளாறுகள், சளி தொல்லைகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கு. இந்த மாதிரி பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்க மருத்துவரை அணுகி மருத்துவம் பார்த்துருங்க. 5ஆம் பாவ அதிபதி உச்சம் பெற்று ராகுவோடு சம்பந்தம் பெறும் பொழுது வீட்டில் திருமண வாய்ப்புகள் உண்டாகும். சில பேருக்கு பயணங்கள் ஏற்படும், புதிய முயற்சிகள் வெற்றி வாய்ப்பை உண்டாக்கி கொடுக்கும். சினிமா துறை, அரசு துறை, சுய தொழில் செய்கிறவங்க இந்த காலகட்டத்தில் ஒரு படி முன்னேற்றம் உங்களோட வாழ்க்கையில் ஏற்படும். நினைத்த காரியத்தை நடத்தி கொள்ளும் ஆற்றல் கிடைக்கும். ராசிக்கு 6ஆம் இடத்துல செவ்வாய் அமர்ந்திருக்கும் பொழுது புதிய வேலை வாய்ப்பு, தொழில் முன்னேற்றம், பண உயர்வு, சம்பள உயர்வு எல்லாமே கிடைக்கக்கூடிய யோகத்தை நீங்கள் இந்த மாதம் பெற போறீங்க. என்ன நண்பர்களே, இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட சேனலை பார்க்குறவங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வர பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் மூலம் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறதும் தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நண்பர்களே. நன்றி, வணக்கம்.